மாபெரும் சக்தி வாய்ந்த அந்த அருளை எப்படி பெற்றார் என்பதை மிக அழகாக சொல்லுகிறார். அருட்பெருஞ்சோதி அகவலிலே அந்த அமுதம் எப்படி இந்த உடம்பிலே இறங்கி இந்த உடம்பினுடைய மாற்றங்கள் எப்படி வந்தது என்பதை தெளிவுபடுத்துகிறார். 7 திரைகள் நீக்கியாக்கிவிட்டது. அந்த அருட்கணல் என்று சொல்லக்கூடிய அமுதமானது ஓப்பன் ஆயிடுச்சு. அது எப்படி இறங்குதான், அது இறங்குகின்ற பொழுது இந்த உடம்பில் என்ன மாற்றமாக மாறுகிறது என்பதை அகவலிலே மிக அழகாக தெரியப்படுத்துகிறார். தோளலாம் குடந்திட சூழ் நரம்பு அனைத்தும் மேலலாம் கட்டவை விட்டு விட்டு இயங்கிட. அமுதம் சுரக்கின்ற பொழுது நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய தோல், நரம்பு, இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய உடம்பு பஞ்சபூதங்களால் 7 அணுக்களால் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்ட அற்புதமான வீடு. இந்த வீட்டை யாராலும் இந்த உலகத்தில் கட்டி கொடுக்க முடியாது. நாம் சம்பாதிக்கும் பணத்தில் வண்ண வண்ண வீடுகளை கல்லுகளாகவும் சிமெண்டாகவும் மண்ணாகவும் தண்ணியாகவும் கலந்து அற்புதமாக கட்டிவிடலாம். ஆனால் இந்த இறைவன் கட்டி கொடுத்த இந்த வீடான உடம்பை சாதாரணமாக யாராலையும் கட்ட முடியாது. அப்போ அந்த அமுதம் சுரக்கின்ற பொழுது இந்த உடம்பு என்ன மாற்றம் ஏற்படுகிறது என்பதை வள்ளல் பெருமான் தெளிவாக நமக்கு சொல்லுகிறார். தோளெல்லாம் குடந்திட சூழ் நரம்பு அனைத்தும் மேலலாம் கட்டவை விட்டு விட்டு இயங்கிட. என்பலாம் நெக்கு நெக்கு இயலிடை நெகிழ்ந்திட மென்புடை தசையலாம் மெய்யுறத் தளர்ந்திட. இரத்தம் அனைத்தும் உள் இறுகிட சுக்கிலம் உரைத்திட பந்தித்து ஒரு திரள் ஆயிட. மடலெல்லாம் மூளை மலர்ந்திட அமுதம் உடலெல்லாம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பிட. ஒண்ணுதல் வியத்திட ஒளிமுகம் மலர்ந்திட தண்ணிய உயிர்ப்பினில் சாந்தம் ததும்பிட. உன்னகை தோற்றிட ரோமம் உன்னகை தோற்றிட ரோமம் பொடுத்திட கண்ணில் நீர் பெருகி கால்வடிந்து ஓடிட. வாய் துடித்து அலறிட வளர் செவி துணைகளில் கூயிசை பொரியலாம் கும்மென கொட்டிட. மெய்யலாம் குளிர்ந்திட மென்மார்பு அசைந்திட கையெல்லாம் குவிந்திட காலெல்லாம் சுலவிட மனம்